சென்னையில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக இந்தியா முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் சென்னையிலும் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னையில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களில் 90% எரிவாயுவை சார்ந்தே உள்ளன. தட்டுப்பாடு தொடரும் நிலையில் கேஸ் நிரப்பாததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வண்டியை இயக்க முடியாமல் காத்து கிடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக போதுமான அளவு எரிவாயு கிடைக்காமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேஸ் நிரப்பும் நிலையம் மூடப்பட்டுள்ளதால் எரிவாயு இல்லாமல் ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. திறந்திருக்கும் சில நிலையங்களிலும் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன. இதற்கிடையே எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் அப்படி இருந்தாலும் சில இடத்துல தான் இருக்குது. கேஸ் ரேட்டு அதிகமாகிடுச்சு. அப்படி அதிகமாக இருந்தாலும் போடலான்னு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கேஸ் கிடைக்கல. கஷ்டமாக இருக்குது. கேஸ் சில இடத்துல தான் இருக்குது. வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு காசு, வீட்டுக்கு சாப்பாடுக்கு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக, அதாவது கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டிக்கு இருக்கிற இதுக்கு அப்படி தான் ஓட்டுறோம். சென்னையில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக இந்தியா முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் சென்னையிலும் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னையில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களில் 90% எரிவாயுவை சார்ந்தே உள்ளன. தட்டுப்பாடு தொடரும் நிலையில் கேஸ் நிரப்பாததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வண்டியை இயக்க முடியாமல் காத்து கிடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக போதுமான அளவு எரிவாயு கிடைக்காமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேஸ் நிரப்பும் நிலையம் மூடப்பட்டுள்ளதால் எரிவாயு இல்லாமல் ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. திறந்திருக்கும் சில நிலையங்களிலும் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன. இதற்கிடையே எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் அப்படி இருந்தாலும் சில இடத்துல தான் இருக்குது. கேஸ் ரேட்டு அதிகமாகிடுச்சு. அப்படி அதிகமாக இருந்தாலும் போடலான்னு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கேஸ் கிடைக்கல. கஷ்டமாக இருக்குது. கேஸ் சில இடத்துல தான் இருக்குது. வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு காசு, வீட்டுக்கு சாப்பாடுக்கு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக, அதாவது கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டிக்கு இருக்கிற இதுக்கு அப்படி தான் ஓட்டுறோம்.